உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். மே மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியில சூரியனும் புதனும், ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார், மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருக்குது. இதுதான் இந்த மே மாசம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய அன்றைய தினமே புதனும் பெயர்ச்சி ஆகிறார். புதனாகப்பட்டவர் மீண்டும் இந்த மாதத்துல 30ஆம் தேதி மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுல சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி மே மாதம் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குருவோட சேர்க்கை பெற்று இருக்க போகிறார் இந்த மே மாதத்துல. அடுத்து முதல்ல அதாவது 12ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் தேதி அந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ ராசிக்கு வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு திருப்பங்கள் இருக்க போகுது, இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன இடத்துல வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இவர்களினுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்ய போறார். 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிக பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய வேலை பாதிப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப சைலண்டா சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். மேக்சிமம் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு சைலண்ட் கில்லரா தான் இருப்பாங்க. ஏன்னா மனதுல நிறைய வெறி இருக்கும், நிறைய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அது எல்லாத்தையுமே உடனே வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காது. ஒரு பக்குவமாக ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மெச்சூரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். எப்படி அந்த வில்லம்பு, தனுசுன்னு சொன்னாலே அந்த வில்லம்பு தான். எப்படி அம்பு பாயும் போது மெதுவா பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய இலக்கை நோக்கி பாய்கிறதோ அதே மாதிரிதான் பொறுமையா காலம் வரும் வரை காத்திருந்து தன்னுடைய வேலையை சாதிப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அதற்குண்டான ஒரு காலம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சாதகமாக இருந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மேலும் ஒரு டாப் அப்னு வச்சுக்கலாம். இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம லோன்ல எல்லாம் ஒரு டாப் அப் பண்றோமோ அதே மாதிரி இவர்களினுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை ஒரு டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். ரொம்ப உடல் நலன்ல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உடற்பயிற்சிகள் செய்யறது, அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக வாக்கிங் நிறைய போகணும். இந்த தனுசு ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு தயங்காதவர்கள் தான். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரியாக வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான். அந்த அந்த இடத்தை பயன்படுத்தி நீங்க சில சோம்பேறித்தனமா ஆகிறதுக்கு உண்டான ஒரு
டைமும் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால சுகஸ்தானத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால அந்த உடல் பாதிப்புகளை அந்த சனி பகவான் கொடுப்பாரு. மேலும் ஒரு சின்ன ஒரு இது நெகட்டிவா தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா உங்களுடைய உடம்புல கொஞ்சம் தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்றேன். மேலும் இருதய பாதிப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் சொன்னேன் இல்லையா, சில விஷயங்களை மனதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, வெளியில சொல்லக்கூட மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காலத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த மாதிரியான சில வழிகள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ப்ரெஷர் ஆகி அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் கரெக்டா இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வர்றதுக்கும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில இடத்துல அந்த சோம்பேறித்தனம் படாம நீங்க சில விஷயங்களை செய்துட்டீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். காசுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காது. இன்னுமே நீங்க பொருளாதாரத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க நம்மளுக்கு திரும்பியும் நம்ம பொருளாதார ரீதியாக அடிபட்டுருவோமா, யார்கிட்டயாவது மாட்டிப்போமா, ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் வாங்கிடுவோமா அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வேண்டாம். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்க போது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வராது. இனி வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலங்களாக தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியாக வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். கோச்சார நிலவரப்படி எந்த பாதிப்புகளும் கிடையாது. ஜாதக நிலவரப்படி உங்களுடைய வேலை இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வேலை பாதிப்புகள் எல்லாமே சீராகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வேலை இழப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நீங்க ஏற்கனவே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. அந்த முயற்சியில இன்னும் கொஞ்சம் ஒரு % எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். உயர்ந்த பதவியோடையே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சூரியன் பெயர்ச்சியாகி வர்றதுனால பதவிகளோடு அந்த வேலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல. யார் யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அரசாங்கம் மூலமாக வரக்கூடிய சலுகைகள், அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு அழகான ஒரு பார்ட்னர், நல்ல ஒரு திறமையான ஒரு மனைவி, கணவன், இந்த மாதிரியாக உங்களுடைய கலத்திரம் அப்படின்றது அருமையாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்பட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருந்து நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால கணவன் மனைவி உறவுகள்ல இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதத்துல இருந்து அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த கணவன் மனைவி விவாகரத்து பிரச்சனைகள் கூட இந்த மாதத்துல இருந்து சுமூகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் 1 வருடங்களாக பேசவே இல்லை, 1.5 வருடங்களாக எனக்கு எந்த விதமான கான்டாக்டுமே இல்லை, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பு என்னால எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அவர்கள்கிட்ட இருந்து ஒரு சாதகமான முடிவுகள், நீங்க அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. காதல் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும். காதல் திருமணங்களாக மாறுவதற்கும் பெற்றோர்களின் சம்மதம் முழுமையாக கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல காதல் திருமணம் தான் அப்படின்ற மாதிரியாக ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெரிய அளவுக்கு மற்றவர்களை நோக்கி பயணிக்காத இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல மாத்திரம் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலாபலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, சில பேருக்கு மேரேஜ் பார்க்கும்போது தடைகள் ஏற்படலாம், அடுத்து வரன்கள் எதுவுமே பிக்ஸ் ஆக மாட்டேங்குது, போதுமான ஒரு
சாட்டிஸ்ஃபைடா வரணும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கலாம். சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.